யார் என்னுடைய மகன்கள் 4 பேரையும் நீங்கள் சொன்னால் நான் சொன்னால் ஒரு பொழுதும் மறுத்து பேச மாட்டார்கள். என் மகனை அழைத்து சகல தேவர்களுக்கும் மீண்டும் நான் மன்னிப்பானது வழங்கி அவருடைய இதாசனத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். பயப்பட வேண்டாம். மகனே நீ எப்படி சொன்னாயோ அதே போல சகல தேவாதி தேவரெல்லாம் உன்னுடைய பாதத்துக்கு மகனே சிங்கமகாசூரா உலகில் எங்களை யாராலும் ஜெயமர முடியாது. ஆமா எங்களை ஜெயமரவதாக இருந்தா உயிர் ஒன்று உருவங்கள் 4 அப்படியாப்பட்டவராக மகனே மகனே சிங்கமகாசூரா என்னுடைய வார்த்தைக்கு இணங்கி சகல தேவர்களையும் என் பாதத்திலே சரணாகதியானது அடைந்து விட்டாங்க. ஆகையா தேவர்களை அனைவற்று பேருமை என் பாதத்திலே விழுந்து மன்றாடி என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆகையா மகனே சிங்கமகாசூரா 4 சேர்ந்து தேவர்களை விட்டு விடுங்க அப்பா. தேவர்களை விடுதலை செய்ய முடியாது. ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு உடல். அப்படி இருக்க மரம் செடி புல் பூண்டு தேவர் மானிடர்கள் அரக்கர்கள் அனைத்து ஜீவராஜிகளுக்கும் ஒரு உடலுக்கு உயிர் தான் உண்டு. ஆனால் தேவராகப்பட்ட நீ என்னை படைத்த உனக்கு ஒரு உயிர் ஒரு உடல் தான். நீ நினைத்தாலும் என்னை கொல்லவோ மகனே மரியாதையாக சொல்கிறேன். உன்னை படைத்தவனே நான். தேவர்களை விட்டுவிட முடியுமா முடியாதா? சரி மகனே சிங்கமகாசூரா என்னுடைய வார்த்தைக்கு இணங்காமலுக்கு என்னை தரைகுறைவாக பேசிய உங்களை படைத்தவன் நான். உங்களை அழைக்கவும் எனக்கு தெரியும். அப்படியா பார்க்கலாம். இதோ இந்த காரியாகிய நான் இப்பொழுது ஓர் உடலாக நான் இருக்கிறேன். இந்த 4 அரக்கர்களின் கொள்வதற்காக ஒரு யுகத்திற்கு ஒரு காலியாக அவதரித்து இந்த 4 அரக்கர்களையும் எப்படி கொள்கிறேன் என்று
இருக்கக்கூடிய நான் என்னுடைய அவதாரத்தினால் அந்த 4 அரக்கர்களை கொள்வதற்காக ஓர் உயிராக இருந்த நான் இத்தனை அங்காரத்தோடு அவதரித்திருக்கக்கூடிய என்னை முன்னாடி பண்ண முடியும் உன்னால. ஏய் தேவரெல்லாம் எங்களுக்குள் அடக்கம். அந்த மகாசூரா எங்களை யாராவது கேட்க முடியும்? முன்னாடி நிறுத்தி வச்ச கொட்டை. எப்படியா? ஏய் உன்னை அழிக்க எவராலும் முடியாது என்று வரம் கொடுத்தேன். ஆகையால் சற்றேனும் மறந்துவிட்டு அழைத்தவர் என்னையே அரைக்குறைவாக பேசுகிறார். ஓடி தேவடியா? ஏய் ஓடி திருக்க முண்டா? முன்னாடி முன்னால வந்து தெரியும். ஓடா. அப்படியா? இதோ, இப்பொழுது என்னுடைய அவதாரத்திலே 4 அவதாரமானது இப்பொழுது கவனமாக இருக்கிறது. இந்த 4 அவதாரத்துக்கும் நான் ஒவ்வொன்றாக பெயரானது சூட்டி இந்த சகல விதமான தேவர்களும் விடுவிக்க செய்வதற்காக இந்த அரக்கர்களை எப்படி கொள்கிறேன் என்று வா. ஓடி முன்னாடி ஓடி ஓடி. சற்றே பொறுமையாக இருந்து வந்து ஓடி விடுகிறேன். போ. ஓடி போ உயிர் விதியோ. ஏய். ஆமா நீ என்ன எடுத்தாமா? அழிவானது சற்றேனும் நெருங்கி விட்டது. ஏய். நீ என்ன ஆகாயத்தில் சற்றேனும் பொறுமையாக செத்து போயிடா. ஓடாத போ. ஆடி பாப்போம். ஓடா. ஏய், அழிவே கிடையாது. இந்த நல்ல நேரத்திலே சூரிய உதயாதிகளே விடியார் காலையிலே எண்ணின எண்ணங்கள் ஈடேற வேண்டும். வைத்த வேண்டுதல் தொட்டது கும்பிட்டது கையெடுத்தால் கையெடுத்தால் கைதுணை எல்லாம் கைதுணை வர வேண்டும். அதாவது காத்தை கருப்பை கந்திச்சு ஓம்பல் பெயின் சாஜு பில்லி சூடியம் எதிராளி பகையாளி செய்வினை திஷ்டி பார்வை கெட்ட காத்து கருப்பை கேடு செய்ய முடிகள் கணவன் மனைவிக்குள்ளே அன்றாட வருகின்ற தீராத சண்டை சச்சரவுகள் எவ்வளவு சம்பாதித்தாலும் சேமிப்பு வைக்க முடியாது இயங்குபவர்கள் போகிற தடம் வருகிற தடத்தால பாதுகாப்பு
பள்ளி வாகனத்திலே பாதுகாப்பு, அதாவது குழந்தை செல்வங்கள் படிக்கிற கல்வியிலே மேன்மேலும் வளர்ச்சி, இது போன்ற அனைத்து காரியங்களும் ஈடேற இனிதே ஈடேற உங்கள் கையில் உள்ள பொற்காசுகளை இந்த திசைக்காளி அம்மனுக்கு, திசைக்கு ஒரு காளி அமர்ந்திருக்கிற இந்த காளிக்கு காணிக்கை செலுத்தி மனதில் இருக்கிற மனக்குறையை வேண்டுதல் வைத்து சென்றால் அடுத்த வருடம் இந்நாளைக்குள்ள என்ன எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் இந்த வீரகாரனுடைய துணையால, இந்த காளியினுடைய அருளால. அதனால அனைவர்களும் காளிக்கு காணிக்கை செலுத்தி அம்மாளுடைய அருளையும் ஆசீர்வாதங்களை பெற்று இந்த நல்ல நேரத்திலே சூரிய உதயாதியிலே பிரம்ம முகூர்த்தத்திலே காணிக்கை செலுத்துங்கள். காணிக்கை இருந்தா போடுங்கல்ல, சீப்பா பண்ணுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல.